அனைவருக்கும் வணக்கம். ஐயா! நீங்க சொன்ன மாரியே அந்த கத்திரிக்காய் சொன்னீங்கல்ல, அது பால் பெருங்காயம் வச்சு சாப்பிட்டணுங்களா ஐயா? அட வயித்து வலியே இல்லைங்க ஐயா! ரொம்ப நல்லா போச்சுங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆ இத மார செய்து சாப்பிட்றத விட்டு போட்டு, அ எங்கெங்கேயோ போய் கண்ட கண்ட மருந்துகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அ குடல வெட்டிக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. எங்க நாத்தனார் அப்படித்தாங்க ஐயா பண்ணாரு. அதுதாங்க எனக்கு பயமா போச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. அ ஐயா, இப்ப பாருங்க ஐயா, அ எங்க பையனுக்கு வாயில புண்ணுங்கய்யா, வாயெல்லாம் புண்ணுங்கய்யா, பேசவே மாட்டாங்கிறய்யா, தொண்டையில புண்ணு, வாயில புண்ணுங்கிறாங்கய்யா. ஆ வாயில புண்ணு வர்றதுக்கு காரணமே வயித்துல புண்ணு இருந்தா தான் வாயில வரும். நீ எ எ நல்ல புளிப்பையும், காரையும் உரப்பா போட்டு குடிச்சீங்கன்னா, அப்புறம் வாயில புண்ணு வராம என்ன பண்ணும்? ஆமாங்கய்யா, அவன் உரப்ப கேட்கறானுங்களய்யா. உரப்பாலாம் காரம், புளி போடாதீங்க. அ காரத்துக்கு பதிலு நம்ம கு குருமிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளிக்கு பதிலு இந்த எலும்பிச்சம்பழம் லேசா சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்காதீங்க. இது மாரி சேர்க்காம செய்யணும். இதுக்கு வந்து அதே மாரி தான். அந்த உள்ளுக்கு அந்த பூசணிக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸு குடுங்க. குடுத்துட்டு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த இன்னொன்னு இந்த வாய்ப்புணுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்றேன். நாளைக்கு சொல்றேனே. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.